எங்க இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா எப்படி நடந்துருச்சு? நான் எங்க இருக்கேன், அவரு எங்க இருக்காரோ? ஏய் டாக்டர், எங்க போற? மறுபடியும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? பாத்ரூம் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வா. டேய், அந்த டாக்டர் பாத்ரூம் போனாரு, இன்னும் வரல. போய் பாரு. என்னடா தேடி போனவங்களையும் காணோம்? ஓ, என்னன்னு பாரு. அவனையும் காணோம், இவனையும் காணோம். நீ போய் பாருடா. டேய் சீனு, போனவங்க யாரையும் காணோம், நீயாச்சும் போய் பாரு. டேய், நானே போய் பார்த்துட்டு வரேன். பாரு. டேய், என்னடா பண்றீங்க? எங்கடா இருக்கீங்க? ஹலோ டாக்டர் சார் தப்பிச்சிட்டாரு மேடம். நோ நோ நோ. இப்போ என்ன பண்றது மேடம்? டேய், என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும்? மூக்கு பிடிக்க தின்னுட்டு தூங்குறீங்களா? உங்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஒருத்தனை பிடிக்க உங்களுக்கு முடியலையா? மொத்தமா எல்லாரும் செத்துருங்கடா. ஹலோ, சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். ஓட முயற்சி பண்ணா சுட்டு தள்ளிடுவேன். டேய், என்னடா பாக்குற? நடா. சார், நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாம் அந்த தேவயானி தான் பண்ணது. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா சுட்டு தள்ளிடுவேன். வாடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை சார், என்ன நம்புங்க. நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணல.
நீ எந்த தப்பும் பண்ணலையா? நான் சொல்றது உனக்கு புரியல? நட, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்க போ. சார் நான் தான் சொல்றேன்ல. ஓடானா? போடா போ. ஏய் 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 அட பிடியா. யோ வாங்கயா, நெல்லு சொல்றது கேளு. யோ அது பாம்பு கொடு. சார் சார் அது வந்து யோ வாய முடியா. ஏய் என்னாச்சு? போஸ புடிச்சிட்டீங்களா? எங்க கிட்ட இருந்து அவனால தப்பிக்க முடியுமா என்ன? எங்க எங்க வச்சிருக்கீங்க அவரை? கவர்மெண்ட் மார்ச்சவரியில. என்ன சொல்றீங்க? மார்ச்சரியா? எதுக்கு அங்க வச்சிருக்கீங்க? நான் பண்ண கொலைக்கும் நீங்க பண்ண கடத்தலுக்கு அவன் தானே சாட்சியா இருக்கான். அதான் அவன் வெளியே வந்தா நம்ம 2 பேருக்கும் டேஞ்சர்னு சொல்லி அவன் கதையை நேத்தையே முடிச்சுட்டேன். நான் போட்ட பாம்ல துண்டு துண்டா வெடிச்சு சதறிட்டான். என்ன நீ என்ன சொல்ற? போஸ் செத்துட்டானா? செத்து போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி என்கவுண்டர்னு கேஸ மூடிட்டேன். இப்ப நம்ம பண்ண தப்புக்கு சாட்சியே இல்லாம போயிடுச்சு. டேய் என்ன காரியம் பண்ணிருக்கடா? டேய் போஸ யாருன்னு நினைச்ச? அவன் என்னோட உயிர். அவனுக்காக தான் நான் இவ்வளவு உண்மை பண்ணேன். அவனுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தேன். அவனுக்காக தான். அவன் எப்படியாவது மனசு மாறிடுவான்னு தான் மீனாட்சியை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. போஸ யாருக்கும் தெரியாம அடைச்சு வச்சிருந்தேன். இப்படி எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்களேடா. இந்த உலகத்துல வேற ஆம்பளையே இல்லன்றதால இல்ல, என்ன கட்டிக்கிறதுக்கு யாருமே இல்லன்றதால இல்ல. போஸ நான் அந்த அளவுக்கு மனசார காதலிச்சேன். ஆனா உயிரோட தான் வேணும்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே மேடம். வாய் மூடு. இல்லடா எதுக்காக இத்தனை நாளும் நான் அவனை அடைச்சு வச்சிருக்கணும்? டேய் போடா. என் கண்ணு முன்னால நிக்காத. போயிடு போயிடு. மேடம் அது வந்து கெட் அவுட். என்னம்மா அது? இன்னைக்கு போஸோட பிறந்த நாள்ப்பா. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவனுக்கு ஆசையா பாயசம் பண்ணுவேன். இப்ப அவன் எங்க இருக்கானோ? இன்னைக்கு ஆசையா அவனுக்காக பாயசம் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. ஐயோ
என்னம்மா இப்படி பண்ற? முதல்ல இதை எடு. ஏன்பா என்னாச்சு? என்ன ஆயிடும்? எப்பவும் உயிரோட இருக்கிறவங்க போட்டோக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுமா. அது அவனுக்கு கெடுதல். ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேப்பா. கடவுளே, என் மகன் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். அவனை காப்பாத்துப்பா. நீதான் சொன்ன. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முக்கிய செய்திகள். மறைவாக இருந்த நக்சலைட் போஸ் மரணமடைந்தார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மீது குண்டு வீசியதில் முக்கிய குற்றவாளியாக இருந்த டாக்டர் போஸ் குண்டு வெடித்ததில் மரணமடைந்தார். டிஎஸ்பி கொலை விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான இவர் தலைமறைவாக இருந்தார். அதே விவகாரத்தில் கைதான அவருடைய மனைவி ஜெயிலில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். போலீஸ் சொன்ன வாக்குமூலத்தின்படி நேற்று நடந்த என்கவுண்டரில் போலீஸ் வாகனத்தில் இருந்த போலீசுகளை கொலை செய்ய முயற்சித்ததில் துரதிர்ஷ்டவசமாக போஸ் மரணமடைந்தார். போஸ்ட்மார்ட்டத்திற்காக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். நோ பாஸ்! 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 போயிட்டியேடா. பாஸ்! ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அட பாவிங்களா, நானே விட்டு போயிட்டியேடா. எவ்வளவு அழகா இருக்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நினைச்சிருக்கீங்க பாட்டி? இன்னைக்கு அவரோட வீட்டுக்காரர் வர்றாருல. அப்படியா? இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் பாட்டி. எங்க இருந்தாலும் எனக்காக தவறாம வந்துருவன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படியா? கண்டிப்பா உன்னை தேடி வரணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோமா. கண்டிப்பா வருவாரு பாட்டி. மீனாட்சி மாதிரி அழகான பொண்டாட்டிய பார்க்காம இத்தனை நாள் அவர் எப்படி இருந்தாருன்னு யோசிக்கிறேன். ஏதோ பெரிய காரணமே இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க மாட்டாரு. நடு ராத்திரியில ஜன்னல் ஓரமா வந்து எட்டி பார்த்துட்டாவது அவர் போயிடுவாரு. அது மட்டுமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஏய் ஏய், என்னங்கடே 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் போடுறீங்க? எப்படி தப்பிக்கலான்னு பிளான் பண்றீங்களா? என்ன கொழுப்பேறி போச்சா? நீங்க குடுக்குற களிசோர தின்னுட்டு என்னடே வாய் ரொம்ப நீளுது? பாட்டி, என்னடே அப்படி மறைச்சு பாக்குற? என்ன செட்டுக்கு ஆள் சேர்க்கிறியா? வந்து 2 நாள் கூட ஆகல, இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேச கத்து கொடுக்குறியா? அம்மா, அம்மா வாடி. என்ன பண்றீங்க? அம்மா விட்டுருங்க. வாடி. அம்மா பொண்ணு மீனாட்சி விடு. அம்மா வேணாம்மா. பாட்டி விடுங்க. ஐயோ வேண்டாம். நட. அம்மா ஓடி. விடுங்க, நான் எதுவும் பண்ணல. நடடி. அம்மா வேண்டாம். பாட்டி அம்மா விட்டுருங்கம்மா. வேண்டாம்மா, விட்டுருங்கம்மா அந்த பொண்ணு. விடுங்க சொல்றேன்ல. ஐயோ பாவம்மா அந்த பொண்ணு. மீனாட்சி விடுங்க, என்ன விடுங்க. அவளை விடு. ஐயோ ஐயோ விடுங்கம்மா. விடுங்க சொல்றேன்ல, விடுங்க. ஏய், மீனாட்சி வான்னு சொல்றேன். அடப்பு விடுங்க. ஏய், முன்னாடி போடி. ஆமா, என்ன மேக்கப் ஓவரா இருக்கு? புது ஜெயிலருக்கு ரூட் விடுறியோ? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், சாவுடி சாவு. ஏய், இன்னைக்கு மாட்டடி நீ. ஏய், சாவுடி சாவு. விடு. பாவம், இந்த பொண்ணு என்ன பண்ணா? சொன்னது நானு. தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோ. அவளை விட்டு. அம்மா விடுங்கம்மா. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்மா. விட்டுருங்கம்மா. பாவம்மா. அம்மா வேணாம்மா. ஏய், ஜாக்கிரதை. இனிமே இங்க இருக்கிறவங்க யாராவது என்ன எதிர்த்து பேசுறீங்க, அவங்களுக்கு இதே நிலைமைதான். ஐயோ பொட்டு அழிஞ்சு போச்சு.
சொல்றா. ஷியாம், ஒரு தப்பு நடந்துருச்சுடா. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா. என்னடா? வேண்டாம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுமா. சொல்றது கேளு மீனா. அவர் ரொம்ப நல்லவருமா. நான் சொல்றது கேளுமா. வேண்டாம்மா போகாதம்மா. நான் அவரை போய் மீனா, பார்க்க போறேன். வேண்டாம்மா. அங்கெல்லாம் போக கூடாது நான் மீனா. சொல்றது கேளுமா. மீனாம்மா நில்லுமா. மீனா, நான் நில்லு. சொல்றது கேளுமா. மா, மீனா, நில்லு. மா. ஜெயிலர் சார், அந்த வார்டன் என்ன தண்ணியில முக்கிட்டா. இது பாருங்க, என் பொட்டு கலைஞ்சு போச்சு. எனக்கு குங்குமம் இருந்தா கொடுங்க சார், நான் பொட்டு வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு என் டாக்டர் சாரோட பிறந்த நாள். இந்த நாள்ல எங்க இருந்தாலும் என்னை பார்க்க வந்துருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணாரு. அவரை எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். அவரை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறேன். அப்ப நான் இப்படி இருக்கலாமா? அதனால நீங்க எனக்கு பொட்டு இருந்தா கொடுங்களேன்.